Hi guys, இப்போ தான் நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியான டிப். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் அப்படின்னா எப்பவுமே கற்றுக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற எடிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜென்ரலாக HTML, CSS, Angular, React அல்லது மோஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு VS கோட் யூஸ் பண்ணுவோம். இதே நீங்கள் ஜாவா யூஸ் பண்ணுறதா IntelliJ அல்லது Eclipse யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைத்தன் கற்றுக்கிட்டு இருந்தால் பைச்சாம் அல்லது வேறு ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? பட் நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த எடிட்டர்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு லைக் நோட்பேட்++ல் யூஸ் பண்ணும்போது அந்த லாங்குவேஜுக்கு அந்த எடிட்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகாமல் அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க. ஸோ மோர் ஓவர் அந்த லாங்குவேஜில் இருக்க லைப்ரரியில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது கேஸ் சென்சிட்டிவாக இல்லை என்ன மாதிரி கொடுக்கும்போது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுலாம் ஈஸியாகவே உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இதே நீங்கள் ஒரு ரிச் எடிட்டர் யூஸ் பண்ணும்போது லைக் வீடியோஸ் கோடோ அல்லது எக்லிப்ஸோ பைச்சாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எடிட்டரில் வர ஆட்டோ சஜஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து டிபெண்டாக இருப்பீங்க தவிர மற்றபடி உங்களோட இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது க்ரோ ஆகாது. ஸோ மை பெஸ்ட் அட்வைஸ் இஸ் ஆல்வேஸ் கோ வித் நோட்பேட் ஆர் நோட்பேட்++. பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி எடிட்டரில் நீங்கள் கற்றுக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி எடிட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அது கரெக்ட். பட் நீங்கள் பிகினராக இப்போ தான் கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா த ஃபஸ்ட் அட்வைஸ் இஸ் ஆல்வேஸ் கோ வித் நோட்பேட் ஆர் நோட்பேட்++.